போகிறது எங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2025 ஒரு சைனீஸ் ஹாங்காங் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக சைனாவில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூல் மழையை பொழிஞ்ச நம்ம தானை தலைவர் ஜாக்கி சான் அவர்களுடைய தி ஷேடோஸ் எட்ஜ் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி ஷேடோஸ் எட்ஜ் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். சைனாவில் இருக்கிற ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவரை ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஊர்ஜிதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அவரை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம விக்ரம் படத்தில் கோஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த படத்துடைய பிரதானமான வில்லன் ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இறங்க போக முதல் காட்சியிலே பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் நடந்து கிட்டத்தட்ட போலீஸுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு கேங்கே வருது. ஸோ இந்த கேங்கோடைய மாஸ்டர் மைண்டு தான் அந்த மிகப்பெரிய ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற அந்த வில்லன். ஸோ அவர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் அவருடைய கேங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சின்ன பசங்க மாதிரி இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனுங்களுடைய ஃபேஸுமே அவங்களால ரிவீல் பண்ண முடியல யாராலையுமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுங்களும் மாறு வேஷத்தில் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக விளையாடுறானுங்க. ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் ரொம்ப நம்ம ஓல்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தலைவர் ஜாக்கி சானை கூப்பிட்டு, எப்பா இது இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கிற காலம், நீ இருந்த மாதிரி காலம் கிடையாது. ஸோ ஆனாலும் நீ கொஞ்சம் புத்தி கூர்மை உள்ள ஆள், அதனால் நீ இந்த கேஸை எடுத்து அந்த கோஸ்ட் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளை களத்தில் இறக்கி விட போக, இதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டை நம்ம தலைவர் ஜாக்கி சான் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அண்டு இவங்களுக்கெல்லாம் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடுது இந்த படம். எங்கேயுமே போர் அடிக்காமல் அவ்வளோ ஒரு பரபரப்பின் உச்சியில் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்ச படம் தான் தி ஷேடோஸ் எட்ஜ் அப்படிங்கிற படம். முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் நம்ம ஊர் ஓடிடிஸில் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும், இது தமிழ் டப்பிங்கில் வருமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. நான் சைனீஸ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சப்டைட்டில்லாம் நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு படம் இது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டாரு, ப்ரைம்லாம் தேடினீங்கன்னா இப்போ கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இது ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு ஓடிடி சார்ந்த ஒரு விஷயம். அதாவது ஃபாரினில் அண்ட் சைனாவில் இருக்கிற ஓடிடி சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஓடிடி சேனலில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே தேட்டருக்கெலாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான வசூல் மழை, சைனாலே அதிகமான வசூல் புரிஞ்ச ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு 2025. ஸோ அதுக்கப்புறம் ஓடிடியில் விட்டுருக்காங்க. பட் நான் அப்போவே பார்த்துட்டேன். ஸோ நம்ம ஓடிடிஸில் இப்போ இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எதர் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் ப்ரைமில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மேபி இந்த படம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ் டப்பிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல் விஷயம், இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என்னங்க சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய மாமனிதன் ஜாக்கி சான். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு படம் முடியும் போதும் இவங்க போடுற அந்த பேக் ஆஃப் த மூமெண்ட்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ப்ளூப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ளூப்பர்ஸ்னால் நம்ம ஊரில் காமெடியாக நிறைய விஷயங்கள் போடுவாங்க. ஆனால் இதுலேயும் காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஸ்டண்ட்டை பண்ணுறதுக்காக ஜாக்கி சான் எவ்வளோ மெனக்கெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் ஒரு ஸ்டண்ட் மேனாகவே இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய வாழ்க்கையவே உண்மையிலே வாழ்ந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் நடிச்சிருப்பார். அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்லாம் கிட்டத்தட்ட நம்ம சின்ன வயசுலேருந்தே அதிரடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸில் போடும்போதே அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே தியேட்டர்ஸ்லலாம் போயிட்டு மிஸ்டர் நைஸ் கை, ஹூ அம் ஐ, ஷங்காய் நூன், இந்த மாதிரி படங்களெல்லாம் பார்த்து ஜாக்கி சான்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த ஃபைட் அப்படிங்கிற விஷயத்தையே ஒரு காமெடியோடு பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு வலி இருக்குது அப்படிங்கிறது அந்த படம் முடிஞ்சு இவங்க போடுற அந்த சீன்ஸில் தான் அந்த லாஸ்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு மனிதர்.
அண்ட் அவருடைய ஸ்டண்ட் டீமையே வந்து அவர் இன்ஷூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அக்ஷய்குமார் கூட அவருடைய ஸ்டண்ட் டீம் வந்து இன்ஷூர் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர். உண்மையிலே ஹீரோ அப்படின்னு சொல்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால் இப்போவும் மனுஷன் வந்து சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாரு ஃபைட் சீனில். எப்படி தான் தெரியல. அது வந்து அப்படியே வந்து பழகுனதுனாலேயே வந்து இப்போ அவருக்கு வயசானா கூட அந்த கை காலெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து அவருக்கு ஃபைட்டில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். ஒரு ஒரு கார் பார்க்கிங் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். அதில் ஒரு கன் ஃபைட் ஒன்று நடக்கும், கன் ஷாட் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அதெல்லாம் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சீன் போடுவாங்க பாருங்கள். அதிலலாம் வந்து மனுஷன் தானே இறங்கி பண்ணியிருக்கிறாரு. ஸ்டண்ட் டபுள் இல்லாமல் டூப் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அவருக்கு. முக்கியமான கேரக்டர் என்ன, அந்த ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாலலாம் அந்த அளவுக்கு வந்து தெரியாது. இது என்ன அது என்ன அப்படின்றத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் கூட இருக்கவங்களாம் ஒரு யங் டீமாக தான் இருப்பாங்க. பட் அவர் அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ணுவார் பாருங்கள். அதுதான் வந்து ஹைலைட்டு. குறிப்பாக இந்த படத்தில் அந்த கோஸ்ட் அப்படிங்கிறவரை தேடி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடக்கும். அவனை எப்படியாவது கிட்ட நெருங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்த வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுவாங்க. நெருங்கிட்டு அந்த இடத்துல அந்த கோஸ்ட்டுக்கு தெரியாத மாதிரி ஜாக்கி சானும் அவர் கூட இருக்கிற அவருடைய அந்த ஃபெலோ ருக்கின்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். அவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒன்று பண்ணுவாங்க. அது அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று நடக்கும். அந்த ஃபுல் போர்ஷனுமே நம்மளை வந்து கிட்டத்தட்ட ஐயோ அடுத்து என்ன தாண்டா நடக்க போகுது, இவன் கண்டுபிடிச்சானா அவ்வளோதான்டா, அந்த கோஸ்ட்டுங்கிறவன் சாதாரணமான ஆளுடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஹார்ட் பீட்டை எகிர வச்சிட்ருக்கோம் அந்த ஒரு காட்சியும். அந்த மாதிரி ஒரு போர்ஷன் அது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த படத்தையே தமிழில் எடுத்தாங்கன்னா இந்த படம்லாம் வந்து வேறு லெவலில் போகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்து இது அமைஞ்சிருக்கு. நம்ம நிறைய படங்களில் பார்த்த பரபரப்பான காட்சிகள் அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் சீன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே போகும் அந்த போர்ஷன்ஸு. அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது வந்து நீங்கள் அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இந்த படம் நிலைச்சிது அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் பரபரப்பு இல்லை, அதுக்கப்புறமா வந்து வேறு லெவலில் வந்து இந்த படம் போய்கிட்டே இருக்கும். ஸோ எங்கேயுமே போர் அடிக்காது. டாய் ஷி ஃபெங் லேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வில்லன் நபருடைய பேர். அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறார். நீங்கள் அவர் ஃபேஸ் பார்த்தா தெரியும். மனுஷன் மிரட்டி எடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு வேறு லெவலு. இவனெல்லாம் வந்து எப்படா பிடிக்க போகிறாங்க, இவனெல்லாம் பிடிக்க வாய்ப்பே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வர ஒரு சீன்லேயும் வந்து நம்மளை வந்து யோசிக்க வைப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பாழடைஞ்ச ஒரு அசைலம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அங்கெல்லாம் அவர் பண்ணதெல்லாம் வேறு லெவல். அவருக்கு பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவர் வளர்த்துட்ருப்பார். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டும் வந்து இவங்க வந்து அதில் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பசங்களுக்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க கிளைமேக்ஸில். அதெல்லாம் வந்து வேறு லெவல் ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு உயரமாக போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட வில்லன்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, அவனை கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இவங்க அமைச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு உதாரணம் நான் சொல்லுவேன். ஸ்டண்ட் கோரியோகிராஃபிங் டீமுக்கெலாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ பாராட்டினாலும் வந்து அது வந்து கம்மி தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இந்த படத்துக்காக அந்த டீம் வந்து பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க, கேமராவை தூக்கிட்டு எல்லா சீனையும் ஓடிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு. அண்ட் எடிட்டரும் வந்து அவருடைய பங்குக்கு பயங்கரமாக வந்து கட் பண்ணி இது பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த போர்ஷன் சொன்னீங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட் போர்ஷன்லாம் அதெல்லாம் வந்து எடிட்டிங்லலாம் விளையாடி இருப்பாங்க. அந்த சீன்லாம் வேறு லெவல். நீங்கள் படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதே தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். கடைசி வரைக்கும் என்ன நடக்கும், இவனை பிடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்புலேயே நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்களை எந்த வகையிலும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு வேறு லெவல் தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த தி ஷேடோஸ் எட்ஜ் அப்படிங்கிற படம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவலாக இந்த கண்டென்ட்டும் இல்லை, பட் இந்த வயலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நான் ஒரு UA 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படத்தை நான் வைப்பேன். ஸோ மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.
வணக்கம்.